சேனல். ஸோ நம்ம நீங்கள் இந்த வீடியோ வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் கைஸ் பார்ட் 2 தான் பார்ப்போம். ஸோ நான் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு இன்றைக்கி தான் ஸ்பின் பண்ணி விட்டேன். ஒரு எபிக் ஸ்கின் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் மாற்றிக்கிட்டேன். லெவல் சேஞ்ச் ஆகிருக்கு என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம வந்து விளாடலாம். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போனால் முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தட்டு அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வேறு கொஞ்சம் கஷ்டங்க. எல்லோரும் கூட்டமாக போவாங்க. அதனால் இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நம்ம எங்கே இருக்கோன்னே பார்க்க முடியாது. அதனால் கண்ட்ரோலிங் கஷ்டமாக இருக்கும். பாருங்களேன், லெஜெண்டரி ஸ்கின் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு எபிக் தான் இருக்குது. மற்றபடி ரேரு, காமெடி, அன்காமெடி அந்த மாதிரி தான் இருக்குதே. டே ஏண்டா போன பார்ட்லேயே தொல்லை தாங்க முடியல, இதுலையுமா? ஓடு ஓடு ஓடு. ஏமா தப்பிச்சண்டாடா. டே முடிக்க போகிறோங்க. நம்ம வந்து தேர்டு வந்துட்டோம். சூப்பர். வச்சிருக்க ஸ்கின் என்கிட்ட இருக்குது. நம்ம வந்து இந்த நடக்கும்போது ஏதோ கீழே வருது பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அதை வந்துட்டு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. ஏதாவது நல்ல மேப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும். இது என்னங்க மேப்பு? ஃபஸ்ட் டைம் வர்றேன். இருங்க, இது ஃபஸ்ட் டைமா செகண்ட் டைமான்னு தெரியலையே. ஓகே இது வந்து செகண்ட் டைம்னு நினைக்கிறேன். ஆமாம் செகண்ட் டைம் தாங்க. ஆமாம் செகண்ட் டைம் இது. ஈஸியாக போயிடணுமே. ஐயோ என்னங்க எல்லாம் அநியாயம். இவ்வளோ கஷ்டமாக கொடுத்து வச்சுனா நம்ம எப்படி கைஸ் முடிக்கிறது? ஷட். க்ரோனை வாங்கிடலான்னு பார்த்தேன், முடியல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போயாச்சு. இதான் நல்ல இடமா கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தேர்டோ ஃபோர்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், பட் கொஞ்சம் கஷ்டம். தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. போடா. டேய் எப்படிங்க? ஐயோ என்ன தள்ளி விட்டு போட்டாளுங்க. வந்துடுச்சு. டேய் எப்படி அம்மா. டேய் சூப்பர். பாருங்களேன், நடக்கிறத அவன் கூட சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். விழுந்துடாத. டேய் எப்படிங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான். வழி விட்டான் ஐயா. சூப்பர் குவாலிஃபைட். இது என்னங்க ஸ்கின்னு?
ஒருத்தர் அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஃபினிஷிங் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அதுவும் நிற்கிறான் பாருங்க. இவன் எப்படி முடிப்பான்? யாரோ போயிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் நம்ம வின் ஆகிட்டோம். முக்கியமாக தேர்ட் ரவுண்டில் வின் ஆகிடணும். எவ்வளோ நேரம் தான் இப்படி பண்ணுவீங்க? இன்னும் எவ்வளோ நேரம்டா? ஓகே, ஈஸியாக கொடுங்கடா ப்ளீஸ்டா. நான் வேறு 2 க்ரௌண்ட் தான் அடிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், என்னோட ஃபேவரட் கலர்லேயே வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த குடியை ஏற்றி விட்டுறேன். சூப்பர், அடிச்சு விட்டுறலாம். ஐயோ, என்னோட டீம் என்னையே அடிக்குதுங்க. அட பாவி, எதுக்குடா வாரீங்க நீங்க எல்லாம்? ஏய், என்னை மட்டும் குழந்தை விட்டு நீ ஜாலியாக போய்த்தீங்களா? அதையும் ஏற்றி விட்டுருணும். அவன் ஏத்திட்டு இருக்கான். ஏன் பத்தி தெரியாது. ஓகே, இதை சூப்பர். வேற அவன் இப்படி பண்ணுமா? மறந்தே போச்சு. கண்ணு தெரியாத அளவுக்கு நிக்கிறோம்டா. ஆவி டீம் தான் போட்டு டிரா ரவுண்டா இருக்கக்கூடாது. சூப்பர், நம்ம டீம் தான். இல்லை, யார் நல்லா விளையாடினான்னு தெரியல. ஒருவேளை நம்மளோட ப்ரோலாம் உண்டுமா என்ன தெரியல, பார்த்துக்கலாம். இதுதாங்க ஓவர் அண்ட் அண்டர். அது சிம்பிள் ஒழுங்காகவே போடல. இப்போ சிம்பிள் புரியவே இல்லை. அது ஹேண்ட் சிம்பிள்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒருத்தர் தான். இதான் லாஸ்ட் ரவுண்ட். நல்லா விளாடணும்டா. ப்ரோ மாதிரி விளாட்றா, நோவு மாதிரி விளாண்டுட்டு இருக்காதடா ப்ளீஸ்டா. நான் இன்னொரு க்ரோன் எடுக்கணும்டா. யார் வினாதுங்கடா, நான் போய் வின்னாகிறேன். இன்னும் ப்ரைஸ் கிடைக்காதுடா. அவுட்டாக நான் போய் ப்ரைஸ் கிடைக்கும். ஏமா இது வேற எனக்கு என்னங்க இது? ஷட், லாஸ்ட் ரவுண்டு அவுட் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் இதுதான். லைட்டாக ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயோ, ஷேடா. கரெக்டாக தானீங்க நான் பண்ணேன். அடப்பாவி. இந்த சைடா கஷ்டமாக கொடுத்துருக்கானுங்க.
குதிச்சுரா 5 பேர். டேய் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட முடிக்கல பாருங்களேன். சை ஓகே 60க்கு ஏதாவது சுற்றி விட முடியுமா? 55 காமன் ஸ்கின்னு கூட. அது நம்ம காமன் ஸ்கின்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஏதாச்சும் அழகாக இருந்துச்சுன்னா ஏங்க காமன் டேய் சரி கேவலமாக இருக்குது. இதுவும் கேவலமாக இருக்குது. கேவலமாக இருக்குது. நல்லா இருக்கு. கேவலமாக இருக்குது. நல்லா இருக்கு. சரி எதுக்கு இது சொல்லிட்டுருக்கோம் நம்ம இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் காமன் தானா? ஓகே காமன்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. இது ஸோ நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணி விட்டுடலாம். பாவி ரேர் ஸ்கின்னுக்கு போகிற மாதிரி பாவி அன்காமன் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது. அன்காமனில் நல்ல ஸ்கின். எவ்வளோ ஃபாஸ்டா அட பாவி எவ்வளோ நேரம் வயசு இதே கொடுத்துட்ருப்பாங்க. கஷ்டமான மேப்ஸ் தான் கொண்டு வருவாங்க போல். இந்த கேரக்டர் கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும்ல. கிறிஸ்மஸ் அப்டேட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட் அப்டேட்டும் எப்போ வரும்னு தெரியல. ஸ்டம்பிள் கைஸ் அப்டேட் விட்டாலே லேட் பண்ணுவாங்க. அட பாவி டேய் ஃபர்ஸ்ட்ல இருந்தா டேய். ஓ இதில் தான் இருந்தேனா? கோழி கேரக்டர் பாருங்க. அவனே ஆல்ரெடி ஒரு கோழி தான். ஓகே அட பாவி டேய். இதுதான் ஷார்ட் ஃபார்மில் போனால் கொஞ்சம் கவனமாக போகணுன்றது. எமே ஐயோயோ சொன்னதே நடந்துச்சு பாருங்க. டேய் நான் இந்த ஷார்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணலடா. ஜஸ்ட் மிஸ் கைஸ். அட பாவி டேய் ஏன்டா இப்படி கடுப்பேத்துறீங்க? அந்த சைடு போ. இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம். இவ்வளோ பக்கத்தில் வந்து வேஸ்டாடா டேய். அப்போ முடியல கைஸ். எவ்வளோப்படா ரேங்கிங் 17,000 என்னது? எல்லாம் இந்தியாவா? எல்லாமே இந்தியா தாங்க. ஓ மை காட். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? இதட் ஜே லக்கு குக்க வாயிலே வரல. ஒருக்கா ஒரு இது காட்டுது, இன்னொன்று காட்டுது. சரி ஓகே வாங்க இந்த ரவுண்டோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். டேய் ஃபாஸ்டாடா. இந்த இடமும் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இந்த லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஈஸி தான். அட பாவி அவுட்டாயே செக் பாயிண்ட் எடுத்துட்டேனா? வேற லெவல் லக்கு. ஒரு செகண்ட் விட்டு அவுட் ஆயிருப்பேன்.
இதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுல்ல. டேய் போடா, டேய் எடுத்துரு. இப்படிங்க தள்ளி விடுது. டேய் பரவாயில்ல, ஒரே ஒருத்தங்க ஃபுல்லாக இருக்கான். பொறுமை, we need பொறுமை. ஐயோ அட பாவி போடா, எனக்கு இப்போ எல்லாம் பொறுமை தேவையில்ல. டேய் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? 6 பேர் முடிச்சிட்டாங்க நமக்கு. அட பாவி, இது போயிட்டு இது வந்தோடனே இதுக்குமே ஓடி அப்போ ஜஸ்ட் மிஸ். நெக்ஸ்ட் எல்லாரும் வின்னு. இதுவாவது ரொம்ப நல்ல மேப்பாக கொடுங்கடா. ஈஸியான நல்ல மேப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப்பாக கொடுங்க. கஷ்டமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுவும் எனக்கு பிடிக்கும், பட் ரொம்ப பிடிக்காது. பட் இது ஸ்டார்டிங் வந்து லைட்டாக கஷ்டம். இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடுச்சு. ஐயோ தப்பாக போயிட்டேன். இது எப்படி பண்ணணுன்னா, இது போனோடனே இதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிடுங்க, ஈஸியாக போயிடலாம். இப்போதான் இதுக்கு மேலேயே வர பாருங்க, எத்தனை பேர் நமக்கு என்ன போயாச்சு. ஐயோ ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடாதடா. டேய் வேணாம், இந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி விட்டாளுங்க. என்ன மாதிரி பயன்படுத்துறாளுங்க பாருங்களேன். இந்த சைடு ஜம்ப். முடிக்க போறேன். சூப்பர், நம்ம 7th வந்திருக்கோம். எப்படியாவது இன்னைக்கு இந்த ரவுண்டில் எப்படியாவது வந்துட்டு க்ரோன் அடிக்கணும். ஈஸியான மேப்பாக கொடுங்கடா, அப்போ தான்டா என்னால் முடிக்க முடியும். 3 க்ரோனும் வாங்கிடுவேன். அட பாவி, இதுவாடா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸி தான். ஐயோ மூவ் பண்ண விடுங்கடா. வந்துட்டு அங்கே இருக்கும்போது இங்கே வந்து நின்றுலாம். வந்து இங்கே வந்து நிற்கலாம். வேணாம் இன்னொரு ரவுண்ட் இருக்குது. அட பாவி, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. சரி ஓகே வாய்ஸ், இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட இருக்க பெல் தட்டி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் கைஸ், பை.